ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th இங்கிலீஷில் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் அண்ட் லெசன்ஸ். என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், முக்கிய வினாக்கள்னு போட்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் அதனால் தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிட்டு இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு இங்கிலீஷில் ஃபியராக இருக்கும் எப்படி பாஸ் ஆகுதுன்னு. நான் இந்த கொஷின் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், ஈஸியாக உங்களால் கம்பல்சரி பாஸ் ஆக முடியும். நான் உங்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கிராமர் டைப் கொஷின்ஸ், அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ், 1 மார்க் கொஷின்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். லாஸ்ட்டு 1 டேக்கு பிஃபோர் நான் 1 மார்க் அப்லோட் பண்ணுவேன். மிச்ச நாளில் என்னென்ன பேட்டர்ன் எப்படிலாம் எழுதணும் எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் உங்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சிடும். நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். இப்படி எழுதலாம், நம்மளுக்கு இவ்வளோ மார்க் வருமா, அப்படி எதுனா இவ்வளோ மார்க் வரும்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்டையும் அதான் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இதான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு சொல்கிறதா உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் எப்பொழுதுமே எல்லாருக்கும் ஈவனாக தான் நான் கொடுப்பேன். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை அதிக மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறேன். நீங்கள் முடிஞ்சளவுக்கு பாஸ் ஆக முடியாதவங்களுக்கு ஈஸியாக பாஸ் ஆக வைக்கிறதும் இந்த வீடியோவில் இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் 1 மார்க் கொஷின்ஸ் எக்ஸாமுக்கு 1 டேக்கு பிஃபோர் இம்பார்ட்டன்ஸ் 1 மார்க் கொஷின் அண்ட் புக் இன்டீரியர் 1 மார்க் கொஷின் இப்படிலாம் கேட்பாங்கன்னு ஒரு டிப்ஸ் தருவேன். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும்.